இப்போ நைட் வந்து ஒரு 7:30 மணி இருக்கும். தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் இன்றைக்கி டின்னருக்கு ரெடி பண்ண போகிற ஒரு ரெசிப்பியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லா நாளும் இந்த டைமில் கரெக்டாக வந்து டின்னர் ரெடி பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ரெசிப்பியை பொறுத்தும் ஒவ்வொரு வேலைகளை பொறுத்தும் கொஞ்சம் டைம் எல்லாம் முன்ன பின்ன ஆகும். கொஞ்சம் நேரமே கிச்சனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆப்ப மாவு அரைச்சி வைக்கணும். இதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த ஆப்ப மாவில் சேர்க்குறதுக்கு வேண்டி கொஞ்சம் சோறும் தேங்காய் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன ஸ்பெஷல்னால், ராகி மாவு வச்சு ஒரு உரட்டி செய்ய போகிறேன். அப்போது இந்த ஆப்ப மாவுக்கு, உரட்டிக்கு, முட்டை கறிக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை துருவி வச்சு ஆப்ப மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்ததான் டின்னர் ரெடி பண்ணலாம். இப்படி எக்ஸ்ட்ரா வேலைகளெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நேரமே கிச்சனுக்கு நம்ம வந்துட்டோம்னா எல்லா வேலைகளையும் கரெக்டு டைமுக்கு நமக்கு முடிக்க முடியும். இப்போ துருவின இந்த தேங்காயிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை உரட்டி மாவு ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பாத்திரத்தில் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முட்டை கறிக்கு அரைப்பு ரெடி பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹோம்மேட் கறி மசாலா பவுடரில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுவேன். உடைச்சி ஊற்றின முட்டை கறிக்கு இந்த அரைப்பு நல்லா இருக்கும். ஈஸியான ஒரு வேலை இது. இதில் நாம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள்னு தனித்தனியாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் 4 டீஸ்பூன் போல் ஹோம்மேட் கறி மசாலா பவுடரும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதே போல் 3/4 பதத்துக்கு கொரன்னு அரைச்செடுத்து, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் தாளித்து விட்டு இந்த அரைப்பையும் ஊற்றி முட்டையும் உடச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உரட்டி செய்கிறதுக்கு வேண்டி நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது 3/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். 250 ml அளவுக்கு கப்பில் தான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் மாவு சேர்க்கணும். நான் இதில் ஃபுல்லாகவே ராகி மாவு சேர்க்காம பச்சரிசி மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவும் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவும் இதில் சேர்க்க போகிறேன். 3/4 கப் வறுத்த பச்சரிசி மாவும் 3/4 கப் ராகி மாவு சேர்த்து கூட இந்த உரட்டி செய்யலாம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவையும் இந்த தண்ணியில் சேர்த்து கட்டி விழாத அளவுக்கு நல்ல அழகாக கிண்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு சேர்க்கும்போது தீயை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு இந்த தண்ணி வற்றக்கூடிய அளவுக்கு நல்ல கெட்டியாக கிண்டி எடுக்கணும். உரட்டிக்கு மாவு கிண்டும்போது இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு உருண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கிண்டி எடுக்கணும். இப்படி வெந்ததுக்கப்புறமா இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவு வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விடலாம். இனி இந்த மாவை ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா உரட்டி தட்டும்போது ஈஸியாக அழகாக வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாவு ஒரு பக்கம் ஆற வச்சதுக்கப்புறமா இந்த ஆப்பத்துக்கான மாவையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்செடுத்தாச்சு. இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கலாம். இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இதை ஒரு பக்கம் வைக்கலாம். அடுத்ததாக முட்டைக்கறியை ரெடி பண்ணிவிட்டு உரட்டி தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த முட்டைக்கறி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு ரம்பையில், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ போதும்.
இது கூட நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த அரைப்பையும் எடுத்து வைக்கணும். இனி ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட்டானதும் இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்கலாம். இனி இது கூட ஒரு சின்ன துண்டு ரம்பையிலையும் ஒரு பச்சை மிளகாயும் பாதி தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நாம் வதக்க போகிறோம். பொதுவாக நாம் கறியெல்லாம் வைக்கும்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இப்படி தனித்தனியாக தான் நம்ம வதக்கி கறி வைப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த உடச்சி ஊற்றின முட்டை கறிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சமாக போதும். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 3/4 பாகம் வதக்கி எடுத்தால் போதும். இப்படி வதக்கினதுக்கு அப்புறமா இனி இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த அரைப்பையும் சேர்த்து இந்த அரைப்புக்கு தேவையான அளவும் தண்ணியும் சேர்க்கலாம். இனி இந்த முட்டை கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இதில் முட்டையை உடைச்சி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். முட்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த அரைப்பில் இந்த உப்பை நல்லா கலக்கி விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரைப்பை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு முட்டையை உடைச்சி இதில் மெதுவாக சேர்க்கலாம். நான் இப்போது 3 முட்டையை உடைச்சி இது கூட சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தான் இந்த முட்டைக்கறி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இனி முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்க தொடங்கி முட்டை வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போது உரட்டிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையால் இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விரவி எடுத்து இதை சின்ன சின்ன உருண்டையாக்கி நம்ம தட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு உரட்டி பலகை இருந்ததுன்னா உரட்டி பலகையில் செய்யலாம். இல்லைன்னா பூரி ப்ரெஸ்ஸில் வச்சும் இந்த உரட்டி ஈஸியாக ரெடி பண்ணலாம். இப்போ முட்டை கறி நல்லா கொதிக்க தொடங்கி இந்த முட்டையும் வெந்து ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கம் இறக்கி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு உடச்சி ஊற்றின முட்டைக்கறி ரெடி பண்ணிட்டோம். குறைவான நேரத்திலே இந்த கறி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் இருந்தாலே போதும், நிறைய ரெசிபீஸ் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த உரட்டி தட்டுறதுக்கு ஒரு உரட்டி பலகை தான் எடுத்திருக்கேன். இந்த பலகை இல்லாதவங்க பூரி ப்ரெஸ்ஸில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இந்த உரட்டி மாவை சின்ன சின்ன உருண்டையாக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். இப்படி உரட்டி பலகையில் துணி போட்டு கையால் தட்டி எடுக்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இனி தட்டி எடுத்த இந்த உரட்டியை இதே போல் தோசை தவாவில் போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு சுட்டெடுக்க வேண்டியது தான். இந்த உரட்டி ஒன்றா வெந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் 2 தோசை கல் வச்சு சுட்டெடுக்க போகிறேன். அப்போ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த உரட்டி பலகை பார்க்குறதுக்கு சப்பாத்தி பலகை போல் தான் இருக்கும். ஆனால் இதோட ஓரத்தில் ரவுண்டாக ஒரு கட் போட்டு இந்த உரட்டியோட கனத்தில் சின்னதாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ரவுண்டு ஷேப்பில் தான் நம்ம இந்த மாவை தட்டி எடுப்போம். அப்போ கரெக்டாக ரவுண்டாக வரும். ஈர துணி போட்டு இந்த மாவை தட்டும்போது இந்த மாவும் துணியில் ஒட்டாமல் நல்ல ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதுபோல் இந்த உரட்டியை தட்டி எடுக்கும்போது நல்ல கனமான சைஸாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக நம்ம பருத்தி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இந்த ராகி மாவு சேர்த்து உரட்டி ரெசிபி ட்ரை பண்ணணும்னு கொஞ்ச நாளாகவே நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் டேஸ்ட் அவ்வளோவா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெறும் பச்சரிசி மாவில் தான் நம்ம இந்த உரட்டி இதுவரை செய்திருக்கோம். இனி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதே போல் கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதிகமாக சேர்க்கணுன்னு கூட கட்டாயம் இல்லை. இதே போல் கொஞ்சமாக சேர்த்து 1 பங்கு அரிசி மாவுக்கு 1 பங்கு ராகி மாவு சேர்த்தோம். இல்லைன்னா இதே போல் 1 பங்கு அரிசி மாவுக்கு அரை பங்கு ராகி மாவு சேர்த்தோம் செய்தால் போதும். எப்படியாவது இந்த ராகி மாவு நம்ம உடம்புல சேர்ந்துடும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். இப்படியே எல்லா மாவையும் சுட்டெடுக்க வேண்டியது தான். இதே போல் 2 தோசை தவா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்.
அவ்வளோதான். நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ராகி மாவில் ஒரு உரட்டியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு முட்டைக்கறியும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்னோட டின்னருக்கு இதுதான் ஸ்பெஷல். இதே போல் ஒரு ரெசிபி உங்களோட டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நல்ல நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.